கையிலே நான் வெறும் களி மந்தானே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதிலே உங்களுக்கு மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்கள் ஆராதனை ஆசீர்வதிப்பாராக. அப்படி இருக்கிற இடங்கள் எல்லாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்திட்டு ஆண்டவருக்கு நேராக நம் இருதயத்தை திருப்பி, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நீர் வந்து வாசம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் நீர் வந்து வாசம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கு ஒரு 2 பேர் ஆண்டவரே என் நாமத்தினால் கூடுகிறீர்கள், அங்கு நான் வாசம் செய்வேன் என்று ஆண்டவரை நீ சொல்லியிருக்கிறேன். அப்பா, அதே போல நாங்கள் அப்பா கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே, வீடுகளில் இருந்து ஆண்டவரை கூடி அப்பா உண்மை ஆராதிக்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் அப்பா கண் நோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கண் நோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி இருக்கிறவங்களை கண்களை மூடி முடிந்தவர்கள் நேர் முழங்கால் படியிட்டு ஓ ஹல்லேலூயா. எங்கள் மாத்தியில் உலாவியும் எங்களோடு வாசம் செய்யும். எங்களோடு சேர்ந்து சொல்லுவீங்களா? எங்கள் மாத்தியில் ஆண்டவரே உலாவியும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் கைகளை உயர்த்தி இந்த இடத்துல வாசம் செய்பவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, ஆண்டவரே உமக்கு இந்தியாவில் சிங்காசனம் அமைக்க உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம், இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரே உம்மை தொழுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்க என்னோடு சேர்ந்து வந்திருக்கிறவர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. அவங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், சொன்ன சொல்லை காப்பாற்றுவேன் வார்த்தையை காப்பாற்றாமல் போகலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நல்ல உற்சாகமாக கரங்களை கட்டி சொல்லை காப்பாற்றும் தெய்வம்
உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லுங்க பார்ப்போம். சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆமென். எஸ் ஜீசஸ். உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை உங்களுக்கு நீ சொல்லி கையில உயர்த்தி சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. உயர்த்தி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை ஓ எஸ் ஜீசஸ் சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவே. நீ காட்சி காப்பாற்றுவே அறிகுறி தோன்றும் நாளாய் வருபவரே. நான் மறந்திடும் அறிகுறி தோன்றும் நாளாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை இந்த சிச்சுவேஷன் இருந்து இந்த COVID-19 நம்மை நிச்சயமாய் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு நிச்சயத்தோடு வாக்கை நிறைவேற்றுகிற தேவனே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. சொல்வோம். பூர்வத்தில் அடைப்பட்டதை நீ எனக்காக திறந்து வைத்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத போத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத போத்தை எனக்கு தந்தீர். உயர்த்தி ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. வாக்கை நிறைவேற்றுகிற தெய்வமே ஆராதனை செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை அங்கீகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை இன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஆண்டவரே சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வமே. ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. நீ நினைத்தால் ஆண்டவரே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆண்டவரே நீர் மாற்றிவிட முடியும். ஆண்டவரே மனம் இருங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சொன்ன வார்த்தையை நீர் காப்பாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு எல்லா ஆண்டவரே வாதைகள் இருந்தும் ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படி இருக்கிற எங்களை கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிற அந்த தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்துகிற பதில் ஒரு வழியாய் ஒரு 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 ஆயத்தமாய் ஆண்டவர் கைகளை உயர்த்தி அப்படியே நாம் சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போம். ஓ ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. மறுபடியும் நாம் பாடப் போகிறோம். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆண்டவரே எங்களால் ஒன்றுமே முடியாதப்பா. ஆண்டவரே இந்த
ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவரே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலப்பா. ஆண்டவரே எங்களால் ஒண்ணுமே முடியாதப்பா, எங்களால் ஒண்ணுமே கூடாது ஆண்டவரே. அப்பா எங்களால் ஒண்ணுமே கூடாதப்பா, எங்களால் ஒண்ணுமே கூடாது ஆண்டவரே, எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியல ஆண்டவரே. அப்பா இந்த COVID-19 எப்படி ஆண்டவரே கியூர் பண்ணணும் எங்களுக்கு தெரியல, எப்படி சுகமாக்கணும் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அதுக்கு என்ன மருந்து சரியான மருந்து எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் எங்களுக்கு உணர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் ஆண்டவரே உம் கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா, முழுவதுமாய் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம் கையில நாங்கள் எங்களை முழுவதுமாய் தந்து விட்டோம் அப்பா. ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடாதப்பா, எங்களால் ஒன்றுமே கூடாதப்பா. ஓ ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி உணர்ந்து ஆண்டவரே அப்படியே நம்மளை அர்ப்பணிக்கிற விதமாக இந்த பாடலை பாடி என்னால் ஒன்றும் கூடாதப்பா ஆண்டவரே, அதனால கையில நான் தந்துட்டேன் ஆண்டவரே. இந்த சிச்சுவேஷன் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாதுப்பா, உன் கையில நான் தந்துட்டேன். நீங்க தான் அப்பா எனக்கு ஆண்டவரே சரியான தீர்வு அப்பா. உலக மக்கள் ஆண்டவரே, உலகத்தில் இருக்க சபைகள் எல்லாம் உம்மை தேடுவதற்கு ஆண்டவரே ஒரு உணர்த்துதலை ஆண்டவரே உண்டு பண்ணுங்கப்பா, உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஒரு விஷயம் எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுவோம், அறிக்கையிடுங்க பார்ப்போம். ஆண்டவரே அன்னைக்கு அப்பா அற்புத அடையாளங்கள் செய்தீங்களே, அதே போல இன்றைக்கும் ஆண்டவரே இந்த தேசத்து மேல மனம் இறங்குங்க சொல்லி ஆண்டவரே ஆபிரகாமுக்கு செய்தவரே எங்களுக்கும் செய்யுங்கப்பான்னு சொல்லி என்னால் ஒன்றும் கூடாதென்று ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்முடைய கைகளை உயர்த்தி உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார்.
எனக்கும் செய்யவன் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கிறோம். ஆபிரகாமுக்கு செய்தவர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். தேவையை நிறைவாக்குவார். என் கண்ணீர் துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். சொல்லுவோம். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். தேவைகள் நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் அளிப்பார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடும். சொல்லுவோம். அந்நாளை களிப்பாய் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே வேத வசனத்தை நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் எல்லாருக்கும் அற்புத அடையாளங்களை செய்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அதே போல இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே உம் பாதத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கடைசியாக ஒரு தடவை நாம் பாடி இந்த பாடலை முடிக்க போகிறோம். கொஞ்சம் பயபக்தியா அப்படி இருக்கிறங்கள்ல என்னோடு சேர்ந்து நாடொன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். என்னை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே முழுவதுமாய் பாதப்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சிறுகு ஆண்டவரே நீர் பெருகு ஆண்டவரே எங்களை நாங்கள் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எல்லா துதி எல்லா கணமும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமாயிருங்கள். இறுதி வரையிலும் தரித்திருங்கள். உங்களுக்காக தேவ செய்தி முடிவிலே ஆசீர்வாத ஜெபமும் உண்டு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாளும் தடைபடாதையா நம்ம ஆண்டவர் எண்ணி முடியாத காரியத்தை கத்திருந்த வாரத்தில் நமக்கு செய்ய போகிறார். ஆண்டவருடைய பலத்த துருகமான அவருடைய செயல்கள் நம்மிலே பிரகாசிக்க போகிறது. இருண்டு போன இந்த காலங்களெல்லாம் காலங்களுக்கு தக்கதான வெளிச்சத்தையும் பலனையும் கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாட்களில் நமக்கு தருவார். கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். சரீரம் ஒத்துழைக்க மாட்டிருக்கிறதே, இயற்கை எனக்கு அனுகூலமாக இருக்க மாட்டிருக்கிறதே, இயற்கையின் சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கிறதுன்னு சொல்லி துக்கப்பட வேண்டாம். அண்டு சராசரங்களை உருவாக்கி ஆண்டவர் அவைகளெல்லாம் சீர்படுத்தவும் சிறப்படுத்தவும் அவரால் எல்லாம் கூடும். நம்பினவரை அவர் கைவிட்டதில்லை. நாம் நம்புவது அவரால் வரும் என்கிற நம்பிக்கை நமக்குள் இருக்கும் பொழுது உலகத்தின் எதிர்வினைகள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள விடாதபடி கர்த்தர் காத்து நடத்த போகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்த ஆண்டவர் இந்த நல்ல நாட்களிலும் வரப்போகின்ற வாரங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார். இது மாதம் முடிவதற்குள்ள லாக்டவுனில் இழந்த எல்லா மேன்மைகளையும் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார்.
எவைகளிலே நீங்கள் போராடி துவண்டு போய் இது நடக்காது என்று இதை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களோ, அந்த காரியங்களில் பலன் கொள்ள எதிர்காலத்தில் அவைகளிலே நீங்கள் வெற்றி சிறக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் வருவார். கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், பதற வேண்டாம். தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவனுடைய மகத்துவம் உங்களோடு இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் இந்த தலைமுறையிலும் நமக்கு உதவியாய் அவர் வருவார். இதுவரை உதவி செய்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை சுமந்து செல்ல அவர் கரிசனை உள்ள தேவனாயிருக்கிறார். மறந்து விட்டாரோ என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவர் உன்னை குறித்து மறக்கவில்லை. அவர் உன்னை மறக்கவில்லை. அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஏழைகளை மறவாத ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உன்னை மறவாத ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பலன் கொள்ள செய்வார். கலங்காதே, திகையாதே. தேவன் நம் பட்சம் இருக்கிறார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் நம்மோடு இருக்கிறார். தேவ சேனை நம்மை தொடர்ந்து செல்லும். விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சில வாரங்கள் நம்ம இணைந்து ஆராதிக்க முடியாத நிலைமைகள் இருந்தாலும் நம்முடைய வீடுகளிலே முன்னை ஆராதித்தை காட்டிலும், முன்னை ஜெபித்ததை காட்டிலும், முன்னை வேத வாசிப்பதை காட்டிலும் அதிகமாய் செய்ய கர்த்தர் நம்மை ஒருமுகப்படுத்தினார். தேவன் நம்மை ஒருமுகப்படுத்தினார். நல்ல வாய்ப்புகளை தேவன் நமக்கு தந்தார். காலத்தை பிரயோஜனப்படுத்தும்படி நம்முடைய ஆத்மாவில் நல்ல தைரியத்தை கர்த்தர் தந்தார். அவர் நிச்சயமாய் நம் கூட இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. விசுவாசியுங்கள். பயத்தை விட்டு வெளியே வாருங்கள். திகிலை விட்டு வெளியே வாருங்கள். அன்றாட வாழ்க்கையிலே சந்தித்த கோப கணைகள், சீரல்கள் எல்லாவற்றிலிருந்து வெளியே வாருங்கள். அன்றாட உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நெகிழப்பட்ட அனுபவத்திலிருந்து வெளியே வாருங்கள். இயேசு நம் பட்சம் இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு அவர் இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துவார். எல்லாவித துன்பங்களிலிருந்தும் இடுக்கணுங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருவாராக. செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 10:12 எடுத்து வாசிப்போமாக. என்னோடு சேர்ந்து வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 10:12. கர்த்தாவே எழுந்திருளும், தேவரே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். கடந்த வாரங்களிலே வேத வாசிப்பு தியானங்களிலே தேவன் என்னோடு இடைப்பட்ட காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த சங்கீத பகுதியில் வாசித்துக் கொண்டிருந்த போது 150 சங்கீதங்களை வாசித்துக் கொண்டிருந்தேன். வாசிக்க வாசிக்க என்னை தொட்ட சில காரியங்கள், என்னை அதிகமாய் கவர்ந்த ஒரு வசனம், கர்த்தாவே எழுந்தருளும். இந்த கால சூழ்நிலைகளிலே, இந்த காலகட்டங்களிலே தேவன் நம்முடைய தேசத்திலே எழுந்தருள வேண்டும் என்கிற எங்கும் பெருந்தொடி எழும்பிக் கொண்டிருக்கிறது. எல்லா சபைகளும் ஜெபித்து கொண்டிருக்கிறது. எல்லா ஊழியர்களும், சுவிசேஷர்களும், அப்போஸ்தலர்களும், தீர்க்கதரிசிகளும் ஏகோபித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக தேசத்திலே தேவன் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதிகளில் வாசித்து கொண்டிருந்த இந்த வார்த்தையினை அதிகமாய் தொட்டது.
அவர் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்குள் அதிகமாய் வந்தது. அந்த வார்த்தை எனக்குள் பலன் செய்ய ஆரம்பித்தது. என்னை ஜெபிக்க ஏவியது, தனியாக ஜெபிக்கும்படி என்னை ஏவியது, அறை வீட்டை பூட்டிக்கொண்டு இருந்து ஜெபிக்க முடியாது ஏவியது. கர்த்தாவே எழுந்தருளும். தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற பயங்கரமான சூழ்நிலைகளிலே ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக விழுந்து செத்து கொண்டிருக்கிறார்கள். நீரிகடி தேசத்தில் எழும்ப வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம், அந்த வாஞ்சை, இந்த விருப்பம் எனக்குள் எழும்பியது. உரத்த சத்தமாய் தேவனோடு சத்தமாய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவனோடு பேச ஆரம்பித்தேன். ஆண்டவரே எழுந்தாக வேண்டும், நீர் இயேசுவே எங்களுடைய தேசத்தில் எழுந்தாக வேண்டும். பட்டணங்கள் தோறும் எழும்ப வேண்டும், கிராமங்கள் தோறும் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கதறலை வெளிப்படுத்தினேன். ஆண்டவருக்கும்பாக கதறினேன். தாவீது ராஜாவும் அப்படிதான் சங்கீதக்காரனாகி அவன் சொல்கிறான், கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே, கர்த்தாவே எழுந்தருளும். யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசுவே என் தேசத்தில் எழும்புவர் சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இந்த காலங்கள் நமக்கு அவர் உதவியின் தேவனாக, உற்சாகத்தின் தேவனாக, பலன் செய்கிற தேவனாக அவர் எழுந்திருக்கிறதை நீங்கள் காண முடியும். சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ, தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு நினைத்து மனம் மடிந்து கொண்டிருக்கிறீர்களோ, இனி என்ன பயன் இருக்கிறது? எல்லாம் போய்விட்டது. இருந்த கொஞ்சமும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது, போய்விட்டதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தாவே எழுந்திருன்னு சொல்லி நீ கூப்பிட வேண்டும்னு சொல்லி உன்னை எதிர்பார்க்கிறார். உன் கூக்குரலுக்கு அவர் பதில் தருவார். இயேசுவே எழுந்திரும் சொல்லி நீ அவரை நோக்கி முறையிட்டால் தேவன் நிச்சயமாய் உனக்கு இறங்குவார். பகலிலே மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே தங்கியிருக்கும். ஒரு இடத்திலிருந்து அவர்கள் புறப்படும் பொழுது மோசே சொல்லுவான், கர்த்தாவே எழுந்தருளும். அவனுடைய குரலுக்கு ஆண்டவர் கேட்பார். அவன் சத்தத்தை அவர் கேட்டு அவர் எழுந்தருளுவார். அவர்களுக்கு முன்பாக அவர் செல்லுவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தாவே எழுந்தருளும். இந்த வாரத்தில் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். எழுந்தருளும் என்று சொல்லி கேளுங்கள். தேவ மகிமை உங்களை ஆளுகை செய்யும்படியாய் கேளுங்கள். கர்த்தர் எழுந்தருளுவார். மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னான், கர்த்தாவே எழுந்தருளும், எழுந்தருளும். வாய்களை திறந்து சொல்வீர்களா, இயேசுவே எங்களுடைய தேசத்தில் எழுந்தருளும், எங்களுடைய நாங்கள் வசிக்கும் பகுதியில் எழுந்தருளும் சொல்லி கேட்பீர்களா? தேவனுடைய மகிமையான வழிநடத்தலை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். ஒவ்வொரு முறையும் எங்கெல்லாம் பாளையம் இறங்கி புறப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவன் புறப்படும் பொழுது சொல்லுவான், கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லி. இந்த வார்த்தையை நம்பியிருக்கிற தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த வார்த்தையை நம்பி இயேசுவேன் வாழ்க்கையில் எழுந்தருளும் சொல்லி நீ கேட்பாய் என்றால் அவர் எழும்புவார். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. சங்கீதம் 102:13 தேவரில் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கம் வர வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசுவே எழுந்தருளும்.
எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேளு. சங்கீதம் 119:22 எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சங்கீதம் 119:22, நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நிந்தையோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, அவமானத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, நெருக்கத்தின் சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீர் தான் மிச்சமாக இருக்கிறது, கண்ணீரின் நிறைகள் தான் என்னை நிறைத்து கொண்டிருக்கும் சொல்லி அவமானத்தோடு நிந்தையோடு ஓடிக்கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை பார்த்தீங்க சொல்லுங்கள், இயேசுவே என் நிந்தையில் நீர் எழுந்தருளும், என் அவமானத்தில் நீர் எழுந்தருளும், என்னை விட்டு இது அகன்று போக எழுந்தருளும் சொல்லி நீங்கள் கேட்டால், என் ஆண்டவர் அதை நீக்கி போடுவார். அவர் எழுந்தருளுவார். அவர் எழுந்து அவமானத்தையும் நிந்தைகளையும் அவர் அகற்றி விடுவார். நீங்கள் அஞ்சுகிற நிந்தையை கர்த்தர் விலக்குவார். அஞ்சிக் கொண்டிருக்கிறீர்களோ, நிந்தையை குறித்து அஞ்சி யாரிடத்திலும் பேச முடியாமல் தலை குனிந்து யாரை கொண்டால் வெட்கப்பட்டு இருக்கிறீர்களோ, இயேசுவே எழுந்தருளும், இயேசுவே எனக்காக எழுந்தருளும் சொல்லி நீங்கள் கேட்டால், நீங்கள் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிற நிந்தையிலிருந்து கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். தேவ சமாதானம் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களை நிரப்பும். தேவனுடைய மகிழ்ச்சியினாலே உங்களை நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நிந்தையினாலும் அவமானத்தாலும் நிறைந்திருக்கிற சொல்லி புலம்பி போராடி கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒரு தருணம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீ இப்பொழுதே இருக்கிற இடத்திலே, இயேசுவே எனக்காக எழுந்தருளும், என் அவமான வாழ்க்கை, என் நிந்தையான வாழ்க்கை, நான் அஞ்சிக் கொண்டிருக்கிற இந்த நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற என் வாழ்க்கையில் எழுந்திரும் சொல்லி கேட்டால், இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் அதற்காக தான் உலகத்திற்கு வந்தார், உங்களையும் என்னையும் தேடி தேவ சமாதானத்தினாலே உங்களை நிறைத்து நடத்துவாராக. இதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப வேண்டும். சங்கீதம் 9:19 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 9:19, எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். இந்த பூமியிலே ஏராளமான புத்தர்கள் இருக்கிறார்கள், நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், குடும்பங்களுக்கு தீங்கு செய்கிற ஜனங்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, உறவினர்கள் உண்டு, எப்பொழுதும் தீங்கு செய்யக்கூடியவர்கள், எப்பொழுதும் பொல்லாத நினைவுகளால் பீடிக்கப்பட்டவர்கள். அடுத்தவன் விஷயத்தை பேசாமல் இருக்கவே மாட்டாங்க சிலவங்க. அடுத்துடைய குடும்பத்தின் காரியத்தை பேசாமல் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அது மேன்மை என்று நினைப்பார்கள், என்னமோ தெரியவில்லை. சில குடும்ப கதைகளை பேசி மகிழ்வார்கள். நல்ல காரியங்களை பேசி மகிழ்ந்தால் பரவாயில்லை. சிலர் குடும்பங்கள் நடக்கக்கூடிய தீய காரியங்களை சொல்லி இகழ்வர்கள் உண்டு. வேதனையோடு வேதனைகளை பகிர்ந்து சந்தோஷிக்கிறவர்கள் உண்டு. ஆகவே தான் இந்த சங்கீதக்காரன் சொன்னான், எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். மனுஷிய வல்லமைகள், மனுஷனுடைய கண் பார்வைகள், மனுஷனுடைய நினைவுகள், மனுஷனுடைய பொல்லாத உபாய தந்திரங்கள், இவைகள் எல்லாம்
நம்மை மேற்கொள்ளாதபடி இருக்க வேண்டுமென்றால் இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய குடும்பத்திற்காக நமக்காக இயேசுவே நீர் எழுந்தருளும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இயேசுவே எழுந்தருளும். மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். மனுஷனுடைய பலன் நம்மை மேற்கொள்ள விடாதபடி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருள வேண்டும் சொல்லி கேட்க வேண்டும். இயேசு எழுந்தருளினால் மனுஷன் ஒருபொழுது நம்மை மேற்கொள்ள முடியாது. சில வேளைகளில் நம்மை மடக்கலாம் என்று நினைப்பார்கள். சில நேரம் நம்மை ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். சில வேளைகளிலே நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிற அனுபவங்கள் உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அதம் பண்ணுவதற்கு தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல வாணீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தேவன் நல்லவர். மனுஷன் என்மேல் பலன் செய்யாதபடி நீர் எழுந்தருள வேண்டும் சொல்லி நீங்கள் முறையிடுவீர்கள் என்றால் இந்த வாரத்திலே மனிதனுடைய பொல்லாங்கான எண்ணங்கள், பொல்லாத செய்கைகள், பொல்லாத எண்ணங்கள், காயமரகமான எண்ணங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் கத்த விடுதலை ஆக்கி நடத்துவோம். சில நேரம் நம்மை மேற்கொள்வதற்கு கூடிக்கொள்வார்கள். ஒன்றன் மனுஷன் பலன் கொள்ளாதபடி ஆண்டவரே நீர் எழுந்தருளும். தேவனிடத்திலே முறையிடுங்கள். எல்லா நியாயக்கேடுகளுக்கும் தேவன் உங்களையும் என்னையும் கர்த்தர் விலைக்கு காத்துக்கொள்ளுவார். மூன்றாவது ஒரு காரியம் சங்கீதம் 3:7 சொல்லுகிறது, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும்படி தேவன் எழுந்தருள வேண்டும். அவமானங்கள், நிந்தைகள் ஒழிவதற்கு தேவன் எழுந்தருள வேண்டும். அஞ்சுகிற நிந்தையெல்லாம் நம்மை விட்டு விலகுவதற்கு விலைக்கு காத்துக்கொள்ள இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருள வேண்டும். ரட்சிப்பதற்கு கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறான். சங்கீதம் 3:7 கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். ரட்சிப்பு அவரால் வரும். அவர் அதற்கு தான் எழுந்திருக்கிறார். இன்னும் ஒரு விசையின் வாழ்க்கையில் எழும்பும் ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள, அந்த ரட்சிப்பை நான் அனுபவிக்க, அந்த ரட்சிப்பு நிலைத்திருக்க என் வாழ்க்கையில் எழுந்திருளும். என் வாழ்க்கையில் நீர் இல்லாத பகுதிகள் அகற்றப்படட்டும். என் வாழ்க்கையில் நீர் இல்லாத நிலைகள் எல்லாம் அகற்றி விடுங்க. எல்லா நிலைகளிலும் நீர் எழுந்திருள வேண்டும் என்று சொல்லி உடைய வாழ்க்கையின் பகுதியை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். இயேசு ரட்சிக்கிறவர். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். அவரை எழுந்திருள வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். அவர்தான் ரட்சிப்பின் அதிபதி. அவர் தன்னுடைய ரட்சிப்பால் உங்களை உடுத்து வைத்து மகிழ்கிற ஆண்டவர். ஆகவேதான் தாவீது ராஜா சொன்னான், ஆண்டவரே நீ செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் தொழுது கொள்வதான்னு சொன்னான். கர்த்தாவே எழுந்திருளும்.
என் தேவனே என்னை ரட்சியும். முறையிடுவீர்களா? கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனை மத்தியில் இருக்கிறீர்களா? ரட்சிப்பில்லாத வாழ்க்கையில் இருக்கிறீர்களா? பாவத்தின் கிரியைகள் இருக்கிறீர்களா? இது 47 நாட்களுக்கு மேலாகிவிட்டதே. அபிஷேகத்தில் இழந்து காணப்படுகிறீர்களா? இயேசுவே மறுபடியும் எழுந்திரளும். கேளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எழுந்திருவார். தன்னுடைய அபிஷேகத்தால் உங்களை நிரப்பி நடத்துவார். ஆகவே தான் தாவீது ராஜா சொன்னார், எழுந்திரளும். அநேக நேரங்களிலே நம் ரட்சிப்பை விட்டு விலகியிருந்த அனுபவங்கள் உண்டு. பேச்சிலே, செயலிலே, பார்வையிலே, நடக்கையிலே, நம் கையாளும் உபகரணங்களிலே ரட்சிப்பை விட்டு விலகியிருந்த நேரங்கள் உண்டு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்திரள வேண்டும். அவர் எழுந்திரளினால் தன்னுடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே முடிவுறிந்தும் அவர் நிலைநிற்க பண்ணுவார். முடிவறிந்து நிலைநிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை எழுந்திரளும் என்று சொல்லி கேளுங்கள். ஏதோ ஒரு ஜெபத்தை பார்த்து அதை பார்த்து அதோடு இணைந்து ஜெபித்து போகிற ஒரு அனுபவம் அல்ல. தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு இணைந்திருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அவருடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் எழுந்தருளுவார். அவருடைய வாழ்க்கையில் தான் அவர் எழுந்திருந்த ஆசீர்வாதத்தை கத்த கொடுப்பார். கொடுத்ததை நீங்கள் காண முடியும், அனுபவிக்க முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தாவை எழுந்திருளும் என்று சொல்லி முறையிடுங்கள். ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நமக்கு நல்ல நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னான், உமது நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்று சொன்னான். 7 நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு நாளிலே 7 நேரம் கர்த்தரை துதிக்க வேண்டுமாம். நீங்கள் துதிக்கும் பொழுதெல்லாம் அவர் எழுந்தருளுவார். கர்த்தாவை எழுந்தருளும் சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் காலையில் உங்களுடைய சத்தத்தை கேட்டு எழும்புவார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே இயேசுவே எழுந்தருளும் சொல்லும் சத்தத்தை அவர் கேட்பார். இன்றைக்கு பூமி எங்கும் அந்த சத்தம் தொனித்துக் கொண்டிருப்பதனாலே தேவன் தேசங்களில் எழும்பி அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். மன்றாட்டை கர்த்தர் கேட்டு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பு அவருடையது. அவர் எழும்ப வேண்டும். அவர் எழும்ப வேண்டும். இயேசுவே எழும்புன்னு சொல்லி எழுந்தருள் சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்திருவார். 7 தரம் அவரை துதிங்கள். சங்கீதம் 119, 164 சொல்லுகிறது, உங்களுடைய நீதி நியாயங்களை நிமித்து ஒரு நாளில் 7 தரம் நான் துதிக்கிறேன்னு சொல்லுகிறேன். எவ்வளோ அருமையான ஒரு பாக்கியம்! இந்த 47 நாள் அல்லது 48 நாட்களிலே எத்தனை நேரம் கர்த்தரை துதித்தீர்கள்? ஒரு நாளிலே எத்தனை நேரம் கர்த்தரை ஆராதித்தீர்கள்? எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வேதத்தை தியானித்தீர்கள், ஜெபித்தீர்கள்? யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்திருந்தால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அவர் எழுந்திருப்பார். அவர் கிரியை செய்வார். தேவனுடைய செயல்கள் எல்லாம் மகத்தான கிரியைகள். கர்த்தாவை தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவதை போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்போம். தேசத்தின் திசைகளில் காணப்படும் எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தாவை தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கூப்பிட்டு பாருங்கள், இயேசு எழுந்து விடுவார். இயேசு உங்களுடைய குடும்பங்களின் நடுவில் எழுந்தருளுவார்.
உடைய தொழில் ஸ்தாபனங்களில் அவர் எழுந்தருளுவார். உடைய சுகவனங்களில் அவர் எழுந்தருளுவார். யாரால் சிறைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த துறைத்தின் அதிகாரங்களால் சிறைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த வியாதி நடுவிலே சிறைப்படுத்தப்பட்டீர்களோ, உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருள வேண்டும். இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். சிறையிருப்பை கத்த மாற்றி விடுவார். அவர் எழுந்தருளுவார். அவர் எங்கே எழுந்தருள வேண்டும்? சபைக்குள், வீட்டுக்குள் அவர் எழுந்தருள வேண்டும். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அவர் எழுந்தருள வேண்டும். நம்முடைய சுயங்களில் அவர் எழுந்தருள வேண்டும் பொழுது சுயம் சாம்பலாய் மாறிவிடும். நீருமுடைய தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். கேட்போமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் வசிக்கும் இந்த வீட்டுக்குள் சமாதானக்காரனாய் நீர் எழும்ப வேண்டும். சுகத்தை கொடுக்கிறவரை நீர் எழும்ப வேண்டும். தேவனுடைய மகிமை உங்களிலே நிரம்பியிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தாவே, என்னை ரட்சிப்பின் தேவனே, நீர் எழுந்தருளும் சொல்லி நீங்கள் கேட்பீர் என்றால், கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். எத்தனை பேர் இதை விரும்புகிறீர்கள்? யுத்தத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ? யுத்தம் உங்களை மேற்கொள்ள நினைத்து கொண்டிருக்கிறதோ? யுத்த நாளிலே அவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். யுத்த நாளிலே அவருடைய தலையை மூடி போடுவார். கவலைப்படாதீர்கள். எதனுடைய பட்டயமோ, எதனுடைய ஈட்டிகளோ, எதனுடைய அம்புகளோ உங்களை சேதப்படுத்தாதபடி இந்த யுத்த நாளிலே இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருளுவார். உடைய தலையை அவர் பாதுகாப்பின் வளையத்துக்குள் வைத்திருக்கிறார். உடைய சரீரத்தை அவருடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, கர்த்தாவே, எழுந்தருளும். என் பலனே, நீர் எழுந்தருளும். யுத்த நாளில் என்னை பாதுகாக்கிறவரே, என்னை எழுந்தருளும் சொல்லி இங்கே கேட்பீர்கள் என்றால், என் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்திலிருந்து அவர் எழுந்திருப்பார். உங்களை கரை நீட்டி அழைத்துக்கொள்ள, உங்களை மீட்டுக்கொள்ள, உங்களை விடுதலையாக்க வெள்ளை சிங்காசனத்திலிருந்து அவர் எழுந்திருப்பார். தேவ கரம் உங்களை ஆளுகை செய்து நடத்தும். விடுவிக்கிறவர் நம்மை விடுவித்து நடத்த ஒரு போதுமான தேவனாக இருக்கிறார். இனி அதிகமாய் தொட்ட ஒரு வசனத்தை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 143. வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். வெகு காலத்துக்கு முன்பாகவே பிசாசு சில திட்டங்கள் தீட்டி நம்மை மறித்து போன ஒரு அனுபவத்துக்கு நேராக நம்மை திசை திருப்பின காரியங்கள், நமக்கும் அவருக்கும் இடைவெளி உண்டாக்கின காரியங்கள், நமக்கும் அவருக்கும் உள்ள அந்த நெருக்கத்தை குறைத்த காரியங்கள், வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல் என்னை இருளில் இருக்க பண்ணின ஒரு அனுபவம். இந்த அனுபவங்களிலே இயேசு எழும்புவார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் மதிக்கும். வெகு காலமாக நிந்தையோடு இருளில் இருக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், இயேசுவே, வெகு காலமாக மரித்தவனைப் போல் இருக்கிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே நீர் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கைகளை உயர்த்தி என்னோடு இணைந்து, இயேசுவே, இந்த வெகு காலத்திலே நியமிக்கப்பட்ட சத்துடைய திட்டங்களை உடைக்க, இயேசுவே, இந்த நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் நீர் என் வாழ்க்கையில் எழுந்தருள வேண்டும் சொல்லி முறையிட்டால் தேவன் எழும்புவார், பிரகாசத்தை உண்டு பண்ணுவார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவிசுவாசம் வேண்டாம்,
விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தேவனுடைய மகிமை உங்கள் மேல் தங்கியிருக்க, உதிக்க, எழுந்திரள அவரை பற்றிக் கொள்ளுங்கள். அவருடைய முகத்தை தேடுங்கள். நீங்க பேசுவதை அவர் கேட்கட்டும். அவர் பேசுவதை நீங்கள் கேட்க முடியாத உங்களுடைய நடுவில் அவர் எழுந்திருவார். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய மகிமை உங்களை நிலைத்திருக்கும். தேவனுடைய பிரசன்னம் உங்களிலே நிலைத்திருக்க பண்ணுவார். தேவனுடைய மகிமையால் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். துவண்டு போன அனுபவங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். நொந்து மனம் அடிந்து கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற, நிந்தனை வாழ்க்கை குறித்த சூழ்நிலைகளை கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இயேசுவை எழும்ப பண்ணுங்கள். கர்த்தாவை எழுந்தருளும் சொல்லி கேளுங்கள். இரட்சகரே எழுந்தருளும் சொல்லி கேளுங்கள். விடுவிக்கிறவரே எழுந்தருளும் சொல்லி கேளுங்கள். அவர் இப்பொழுதே அவர் எழுந்தருளி கால சூழ்நிலைகளை மாற்றி கம்பீர சத்தம், ஜெய கம்பீரம், ஜெயத்தின் மேல் ஜெயம், பலத்தின் மேல் பலன், பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம், இவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். பரிசுத்த பிதாவே, அன்பு இரட்சகரே, இந்த செய்தியை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இயேசுவே என் வாழ்க்கையில் எழுந்திருவேன்னு சொல்லி உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ, விண்ணப்பம் வைக்கிறார்களோ, பிறருக்காய் பரிந்து பேசி எழுந்திருவேன்னு சொல்லி கேட்கிற காரியத்தில் நீர் அவர்களுக்கு உடைய பரிகாரத்தையும் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் கொடுப்பதற்கு எழுந்திருவேன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுதும் தங்களுடைய தேவைகளிலே பூர்த்தி உள்ளவர்களாக, திருப்தி உள்ளவர்களாய் காணப்பட ஒன்றும் குறையாமல் சந்தித்து நடத்தும். தேவனுடைய இளைப்பாறுதல் எப்பொழுதும் உண்டாக வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். நிந்தைகளை அகற்றி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அவமானங்கள் நீக்கி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் அஞ்சுகிற நிந்தையை விலைக்கு போட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் பலன் கொள்ள செய்யாதபடி நீர் எழுந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பதற்கு நீர் அவருடைய வாழ்க்கையில் எழுந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்பட நடத்தும். சுகீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஜனங்களுடைய போராட்டத்தை கர்த்தர் விடுதலையாக்கி சுகப்படுத்தும். சரியது உச்சந்தலில் உலங்கால் வரை இருக்கிற எல்லா பலவீனங்கள், சிறுகுடல், பெருங்குடல், யூட்ரஸில் இருக்கிற பிரச்சனைகள், மஞ்சக்காமால வியாதி, இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட வைரஸ் பிராபலத்தால் வந்த வியாதிகள், சிக்கன்குன்யா, டைபாய்டு, மலேரியா, இப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தை விட்டு நீங்கட்டும். பிள்ளை பெறாமல் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவுறுகிறோம். எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தால் நலமா இருக்குமென்னு சொல்லி மனதிலே பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்கள் நினைத்தருளும். நீங்க பேசிட்டீங்க, நிந்தைய மாற்றிவிட நான் எழுந்து விட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிந்தைகளை மாற்றுவதற்கு நீ எழுந்திருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி கருவை சுமக்க அந்த தம்பதிகளை நீர் பலப்படுத்தியதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். திருமண காரியங்களிலே கர்த்தருடைய பலன் உண்டானதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லாமல் பலனற்று போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் வேலை செய்வதற்கு சரீரத்தை பலப்படுத்தும் நல்ல வேலையிலே அவர்களை நிலைநிறுத்துவீராக. சிறு தொழிலோ பெருதொழிலோ
நஷ்டமடைந்திருக்கிற குடும்பங்களை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் உண்டாகும்படி, அவருடைய கையின் வருவாய்களிலே லாபமும் காரிய சித்தி உண்டாகும்படி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வாரங்களில் நினைவுறுந்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், நன்மை உண்டாக நினைத்தருளும். இதை தொடர்ந்து சபையில் ஒளிபரப்பப்படுகிற சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதியும். அதற்கு ஒத்துழைத்த பிள்ளைகளையும் அவருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அநேகர் சிறு பிள்ளைகள் இதை பார்த்து இந்த லாக்டவுன் நாட்களிலே இயேசுவோடு நெருங்கி இருக்கிற உதவி செய்யும். நாமும் மகிமைப்பட நடத்தும். தேவ சமாதானத்துக்குள் வைத்து பெருகச் செய்வீராக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் அங்கே சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய சபையிலே சிறுவர் ஊழியத்திற்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகள், முயற்சி எடுத்து சிறு பிள்ளைகள் முதல் என்னுடைய சபையில் இருக்க வாலிபர்கள், என்னுடைய மகன் விசுவாசிகள் இணைந்து முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் சபையின் பிள்ளைகளுக்கும் இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், தொடர்ந்து எங்களுடைய லைவ் ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள். எங்களுக்கு தேவைகள் உண்டு, சபைக்கு தேவைகள் உண்டு. ஆகவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமென்றால் ஒளிபரப்பப்படும் இந்த முகநூலில் எங்களுடைய விலாசம், எங்களுடைய வங்கி கணக்குடைய எண்கள் எல்லாம் கொடுக்கப்படும். அதை பார்த்து நீங்கள் சபைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.